எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். ஐபிஎல் ராப் அப் சீரீஸு. இன்னைக்கு வந்து குஜராத் டைட்டன்ஸு முதலாளி நம்ம கூட இருக்காங்க. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் வந்து அதான் அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி 3 பிளேயர் ஸ்ட்ராட்டஜி வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த டாப் 3 வச்சு வண்டி ஓட்டுற அளவுக்கு ஓடிட்டாங்க. பட்லர் கிளம்புனாரு. அதுக்கப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கே உடையணுமோ அந்த நேரத்தில் உடஞ்சிருச்சு. அவங்க உடையக்கூடாதுன்னு நினச்ச நேரத்தில் அது உடஞ்சிருச்சு. அதே சமயம் அவங்களுக்கு வந்து பிரீமியர் ஃபாஸ்ட் பவுலர்னு எடுத்தாங்க காகிசோ ரபாடா. அவர் வந்து அவைலபிளாக இல்லை. 2 மேட்ச் தான் இனிஷியலாக ஆடினார். அப்புறம் அவைலபிளாக இல்லை. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமும் ஹி வாஸ் டோட்டலி ஆஃப் கலர். இன்னொரு கீ பவுலர் வந்து ரஷீத் கான். அவரும் வந்து ப்ரூவன் பெர்ஃபார்மர் T20s. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் 2 சீசன்ஸாக வந்து அவரும் ஆஃப் கலர். அதனால் 2 இன்டர்நேஷ்னல் பவுலர்ஸுமே அவங்களுக்கு கைவிட்டுட்டாங்க. பட் ஸ்டில் தே ட்ரைட் தேர் பெஸ்ட். இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பிரசீத் கிருஷ்ணா அபோவ் பார் பெர்ஃபார்ம் பண்ணார். சிராஜ் வந்து கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணார், நல்லாவே சப்போர்ட் பண்ணார் பிரசீதை. அந்த இன்னொரு பவுலிங் ஆப்ஷன் வந்து சாய் கிஷோர். எமர்ஜென்சி ஆஃப் சாய் கிஷோர் இந்த வருஷம் வந்து ஹஸ் பீன் கன்சிஸ்டன்ட்லி குட். ஸோ இந்த 3 பேரை ரிவால்வ் பண்ணி தான் அவங்க பவுலிங் இருந்துச்சு. சாய் கிஷோர், பிரசீத், சிராஜ். அதர் பவுலர்ஸ் வந்து முதல்ல இஷாந்த் சர்மா யூஸ் பண்ணாங்க, அப்புறம் இன்ஜூர் ஆனார். அர்ஷத் கான் யூஸ் பண்ணாங்க. ஸோ அது கொஞ்சம் அவங்க மாற்றிட்டே இருந்தாங்க. பட் ஸ்டில் இந்த 3 பவுலர் வச்சு ஓட்டினாங்க, அங்கே 3 பேட்டர் வச்சு ஓட்டினாங்க. இந்த 6 பேர் தான். மற்றவங்கலாம் துணை நடிகர்கள். இந்த ஷெஃபேன் ரூதர்ஃபோர்டு, ராகுல் டேவாட்டியா, அதுக்கப்புறம் ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர் அப்பப்போ வந்து கேமியோ கொடுப்பாரு. ஸோ இந்த படத்தில் வந்து 3 பேட்டர் 3 பவுலர் இந்த சைடு, மற்றவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட்டிங். அன்ஃபார்ச்சுனேட்லி தட் வாஸ் நாட் இனஃப் டு வின் அ டோர்னமெண்ட். நீங்கள் வந்து எல்லாரும் கண்ட்ரிபியூட் பண்ணணும். இவங்களுக்கு வந்து அந்த 6 பேரை மட்டுமே நம்பி போயிட்டு இருந்தனால இட் ப்ரூவ் டு பி நாட் குட் இனஃப் அட் த எண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ முதல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? உங்கள் இனிஷியல் கமெண்ட் சொல்லுங்கள். வில் டேக் இட் ஃப்ரம் தேர். இல்ல ஜிடி வந்து மேபி அந்த பிரேக் இல்லாம இருந்தா தே குட் ஹவ் கான் ஆன் அந்த சாலிட் ஃபார்ம்ல போய் ஜெயிச்சிருப்பாங்களான்னு அது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. பட் சொன்ன மாதிரி இந்த ஓவர் டிபெண்டன்ஸ் நம்ம பல தடவை பேசியிருக்கோம். அந்த ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் த டாப் 3. அதுக்கப்புறம் அவங்க மிடில் ஆர்டருக்கு வந்து 2-3 சான்ஸ் கிடைச்சிச்சு. ஐ திங்க் தே பெர்ஃபார்ம்டு 1 out of 3 அந்த மாதிரி சான்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சு மிடில் ஆர்டர்னால காப்பாற்ற முடியும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இவர் பிரசித் கிருஷ்ணா வந்து ஃபுல் சீசன் இன்ஜுரி இல்லாம ஆடினாரு. அது பிளஸ் நல்லா தான் போட்டாரு. பட் டுவர்ட்ஸ் அந்த பிரேக்குக்கு அப்புறம் அவங்க பவுலிங் செட்டப்பும் கொஞ்சம் மாதிரி தோணுச்சு. மேபி ரபாடா திருப்பி வந்ததுக்கு அப்புறம் அவங்க கோட்ஸேவோட கன்டினியூ பண்ணிருக்கலாமோ, அது இன்னொரு கொஸ்டின் மார்க் தான். ரஷீத் கான் தான் அவங்களோட பிகெஸ்ட் லாஸ் நினைக்கிறேன். ரபாடா விடுங்க, மற்றபடி பேச்சப் பண்றதுக்கு ஆள் இருக்கு. பட் ரஷீத் கான் பேச்சப் பண்றதுக்கு ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஈக்குவலண்டா ஒரு பவுலர் இல்ல. அர்ஷத் கான் த லெஜண்ட் கில்லர் இருந்தாலும் அவர் அந்த அளவுக்கு காப்பாற்றலாம் முடியல. ஒரு சில மேட்ச் நல்லா போட்டாரு. பட் ஆனா அவன் பவர் பிளேலயே முடிச்சுட்டாரு. மற்றதுக்கப்புறம் சான்ஸ் கிடைக்கல. பட் ஓவரால் குட் பெர்ஃபார்மன்ஸ், சாலிட் பெர்ஃபார்மன்ஸ். இவ்வளவு தூரம் வருவாங்கன்னு நம்ம ஓரளவுக்கு நினைச்சோம். ப்ரிவியூ அப்பே, டோர்னமெண்ட் ப்ரிவியூ அப்பே தே டிட் கம் டுவர்ட்ஸ் தி டாப் 4. நம்ம 2 பேரும் சொன்ன வெற்றி குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு குவாலிஃபை ஆயிட்டாங்க. பட் தட் வாஸ் நாட் குட் இனஃப். அதான் அந்த மொமெண்டம். நான் வந்து அந்த ஒரு மேட்சும் இவங்க டாப் 3 யாராச்சும் தூக்கிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பவர் பிளேல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனால் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுமே 16வது வரைக்கும் யாராச்சும் ஒருத்தர் இருந்தாங்க. அது நான் ஆக்சுவலாக எதிர்பார்க்கல. பட் அதான் அவ்வளோ தூரம் போனாங்க. பட் கடைசியில் அதான் அந்த டாப் 3 இது வந்து பட்லர் போன அப்புறம் இன்னும் கொஞ்சம் இதுவாயிடுச்சு. கில்லும் கொஞ்சம் கடைசி மேட்ச்ல கொஞ்சம் அவுட் ஆயிட்டாரு. பட் ஆனால் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இதே அடுத்த வருஷம் பண்ணுவாங்களான்னு தெரியல. அகெயின் நான் இன்னும் சொல்றேன், டாப் 3 வச்சு ஜெயிக்க முடியாது. அடுத்த வருஷம் என்னன்னா இன்னமும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. சாய் சுதர்ஷனுக்கு இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த வருஷம். இன்னும் எல்லா வீடியோ அனலிஸ்ட்டும் உட்காந்து பார்ப்பாங்க. சாய் சுதர்ஷன் இன்னும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் வருவாங்க. பார்ப்போம். பட் ஹீஸ் டெக்னிக்கலி குட். நம்ம அபிஷேக் சர்மா மாதிரின்னு கிடையாது. குட் தான். ஆனா அவரை மோஸ்ட்லி அந்த சிங்கிள்ஸ் அவர் நல்லா எடுத்துடுறாரு. ஒரு 4 அடிச்சு அந்த சிங்கிள் ஏரியாஸ் வந்து அந்த ஆஃப் சைட்ல, லெக் சைட்ல, ஆஃப் த ஹிப் அந்த சிங்கிளை கட் பண்ணாருன்னா மேபி தி கேன் புட் ஆன் அந்த ப்ரெஷர் கிரியேட் பண்ற மாதிரி பண்ணலாம். அவர் வந்து லைக் ஒரு 4 அடிச்சாருன்னா அவர் வந்து பழைய இந்த கேம் மாதிரி சுனில் கவாஸ்கர்லாம் சொல்லுவாரு, ஒரு 4 அடிச்சுட்டா அடுத்தது பெஸ்ட் இது வந்து ரன்னர் அப்ல அங்க போயிடணும் அப்படின்ற மாதிரி சிங்கிள் எடுத்து போயிடுறாரு. அதுவும் பவர் பிளேல நல்லா ரொட்டேட் பண்றாங்க. அதை வந்து ஸ்டாப் பண்ணும். அதான் இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் எல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பண்ணுவாங்க. அதான் அவங்க இன்னும் அந்த நம்பர் 4 ஆக்சுவலா ஷாருக் கான் நல்லா விளையாடினாரு. வாஷிங்டன் சுந்தர் ஆக்சுவலா பார்த்தோன்னா நான் எதிர்பார்க்கல. அவர் ஆக்சுவலா பேட்டிங் நல்லா பண்ணாரு. பட் ஆனால் அவங்க பவுலிங் ஏன் நம்ப மாட்டாங்கன்னு தெரியல. 6 மேட்ச்ல அவர் மொத்தமா 10 ஓவர் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த சீசனு. அவரோட பவுலிங் வந்து சுத்தமா அவரை வெறும் பேட்ஸ்மேனை தான் எடுக்கிறாங்க. அதான்
தே ஹேவ் டு ட்ரஸ்ட் ரூதர்ஃபோர்ட். ஆக்சுவலா 300 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. இவங்க டாப் 3 விளையாடின இதுக்கு 300 ரன் ஆன் 160 ஸ்ட்ரைக் ரேட் வந்து பெரிய இதுதான். அதுவுமே நல்ல ஆப்ஷன் தான். தெவாட்டியா தான் கொஞ்சம் ரொம்ப கம்மியா சான்ஸ் கிடைச்சது, கொஞ்சம் கம்மியா தான் எடுத்திருக்காரு கடைசியில, ஒன்றும் பெருசா அடிக்கல. ஐ திங்க் தே ஹேவ் டு கோ வித் தி சேம் டீம் தான் கிட்டத்தட்ட. சேம் டீம் தான். எனக்கு வந்து ஷாருக் கான் வந்து ஐம் ஸ்டில் நாட் கன்வின்ஸ்ட். 15 மேட்ச் 179 ரன்னு, ஸ்ட்ரைக் ரேட் ஓகே 179. பட் இன்னும் கொஞ்சம் பண்ணி பெர்ஃபார்ம் முடியும். பட் ஆனா 100 பால் தான் பிடிச்சிருக்காரு. அவரு டாப் 3 ரொம்ப நிறைய விளையாடிட்டாங்க. சோ அதனால அவர் சில மேட்சஸ்ல அவர் நம்பர் 4 கூட இறக்கி விடல. அவர் வந்து இல்ல அவரு தான் பெர்ஃபார்ம் பண்ணா ஜெயிக்கும்ன்ற மேட்ச்ல ஒரு கப்பல் ஆஃப் மேட்சஸ் அவர் கை விட்டுட்டாரு. அதான் 1-3 அந்த மிடில் ஆர்டர் வந்து ஜெயிச்சு கொடுத்தது 1-3 தான் அவங்க ஜெயிச்சு கொடுத்தாங்க. தெவத்தி ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தான்னு நினைக்கிறேன் இவர். அதுக்கப்புறம் பட் மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ் வந்து அவர் 18வது ஓவரோ 19வது ஓவர் தான் வந்தாரு. ஒரு 6 ஒரு 4 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போயிடுவார். அவ்வளவுதான் பண்ண முடிஞ்சுச்சு அவரால். அவங்க ரீடைன் பண்ற அளவுக்கு பெரிய இதான்னு கேட்டா மேபி 4 crores அவர் ரீடைன் பண்ணலன்னா விட்டுலாம் எடுக்க முடியாது. அதே மாதிரி பேட்ஸ்மேன் கிடைக்க முடியாது. ஸோ தே ஹேவ் டு ரீடைன். தெவாட்டியா 4, ஷாருக் கான் 4. வேற பிரைஸ் வேற இருந்துச்சுன்னா யோசிக்கலாம். ஷாருக் கான் மாதிரி பேட்டரி இப்ப கிடைக்க மாட்டாங்கன்றியா? விட்டாங்கன்னா அவர் சென்னைக்கு வந்து ஆயிட்டு போறாரு. இல்ல அந்த பொசிஷனுக்கு. ஆனா கடைசியா அவருக்கு போலிங்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு 2 மேட்ச் கடைசியா ஓவர்ஸும் கொடுத்தாங்க. போட்டாரு 2 ஓவர் போட்டாரு. இல்ல கடைசி 2 மேட்ச் தான் போட்டாருன்ற. 2 ஓவர்னாலும் அந்த கடைசி 2 மேட்ச்ல தான் போட ஆரம்பிச்சாங்க. இன்னொன்னு என்னன்னா அவங்க கில்லு வந்து கேப்டன்சி நம்ம சொல்றோம். பட் மோஸ்ட்லி இன்ஃபுளுன்ஸ்டு பை நேரா ஃப்ரம் அவுட் சைடு. அவர் ஓவருக்கு ஓவர் இந்த ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணு அந்த ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணு. அவர் ஷாருக் கானை வந்து மெயினா வந்து மெசஞ்சர் பாய் தான் யூஸ் பண்ணாரு. பவுண்டரிக்கு ஓடி ஓவர் முடிஞ்சாலும் ஷாருக் கான் அவர் சொல்லுவாரு, உடனே திருப்பி ஓடி போய் கில்லுக்கு சொல்லுவாரு. அந்த மாதிரி தான் எல்லா கோச்சஸுமே அவ்வளவு டைனமிக்கா பண்றாங்க. வெற்றி முன்னாடி தான் அப்படி இருந்துச்சு. இப்ப வந்து ஹேமந்த் பதானி ஒரு நோட் புக் வச்சுட்டு அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இல்ல புரியுது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு மட்டும் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கு, கேப்டன்சி இஸ் ஓவர் ரேட்டட் இன் T20. அது ஒரு 2-3 வருஷம் 4 வருஷம் கேப்டன்சி பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா they can make their own decisions and they can overrule the coach. அவர் இப்பதானே இந்த வருஷம் தான் லைக் போன வருஷம் கேப்டன்சி சரியா தான் பண்ணல. இந்த வருஷம் அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியல. கொஞ்சம் கொஞ்சம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இப்போ இந்தியன் கேப்டன் ஆயிருக்காரு. ஸோ மேபி இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த அப்புறம் ஓகே நான் ஓவர் ரூல் பண்றேன் அப்படின்னு பண்ணலாம். இப்போதைக்கு சொல்ற பேச்சு தான் கேட்டாடும். அந்த மாதிரி தான் இருக்கும். இல்ல அதான் இப்போ ஆஃப் த ஃபீல்டு நிறைய இருக்கு. ப்ரிப்பரேஷன் அவங்களுக்கு வந்து தனியா பேட்டிங் டிபார்ட்மெண்ட், பவுலிங் டிபார்ட்மெண்ட், ஃபீல்ட் டிபார்ட்மெண்ட் வச்சு தனியா அவங்க ரிவ்யூ பண்றாங்க, பிளான் பண்றாங்க. பட் ஆன் த ஃபீல்டு அப்படின்னு வரும்போது முக்கியமா பண்ண வேண்டியது வந்து பவுலிங் சேஞ்சஸ், ஃபீல்டு பிளேசிங்ஸ் தான். பவுலிங் சேஞ்சஸ் வந்து மேட்சப்ஸ்க்கு தகுந்த மாதிரி பண்றது. ஃபீல்ட் பிளேசிங்ஸ் ஒரு பேட்டர் எப்படி ஆடுறாரு அப்படின்றத பார்த்து ஃபீல்ட் மாத்துறது அப்படிங்கிறது ஒரு கேப்டனுக்கு தெரியறதோட, அதான் கேப்டன் சொல்லுவாங்க, கீப்பர் கொடுப்பாங்க, சீனியர் பிளேயர்ஸ் வந்து சொல்றாங்க. பட் இவங்க வெளியே இப்போ எல்லாமே வந்து விஷுவல்ஸ் தெரியுது, 360 விஷுவல்ஸ் எடுத்துடுறாங்க. ஸோ அந்த பேட்டரி எப்படி ஆடுறாரு அந்த பர்டிகுலர் டைம்ல அப்படிங்கிறத யூஸ் பண்ணி எங்க வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ நீங்க வந்து அவுட் சைட் ஆப்ஷன் போட்டா அவர் இன்னும் கொஞ்சம் இது பண்றாரு அப்படிங்கிற இன்னும் கொஞ்சம் விஷுவல்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறனால இன்னும் அனாலிசிஸ் ஷார்ப்பா பண்ணிட்டு அந்த இன்புட்ஸ் அந்த இன்டெலிஜென்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் தான் மோர் ஆஃப். அண்ட் ஃபைனலே அகைன் அவங்க அந்த கேப்டன் அந்த கால் எடுக்கிறாங்களா இல்லைன்றது ஐ திங்க் இப்போ அந்த கேப்டனை பொறுத்து தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் அது சொல்லிச்சு. பட் ஸ்டில் கேப்டனுக்குன்ற அந்த ரோல் இருக்கதான் செய்யுது. அந்த பவுலரை கொண்டு வரணும். சின்ன இது வந்து இப்போ பிரசித் கிருஷ்ணா பவுலிங் போடும்போது நான் பார்த்துருக்கேன். பிரசித் கிருஷ்ணாவே ஃபீல்டிங் வந்து சேஞ்ச் பண்ணுவார். ஒரு பால் முடிஞ்சவொடனே அங்கன்னொடனே சேஞ்ச் பண்ணுவார். இதே வந்து பண்ட்டை பார்க்கும்போது பண்ட்டு கிட்ட வந்து பவுலர்ஸ் வந்து அங்க சேஞ்ச் பண்ணோடனே பண்ட் இல்லை இங்க போடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி பவுலரோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து இட் வில் சேஞ்ச். இதே பண்ட் கிட்ட வந்து ரபாடா சொல்லியிருந்தாருன்னா, ரபாடா சொன்னார்னா பண்ட் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்நேஷனல் பவுலர் சொன்னார்னா பண்ட் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுவார். இல்ல பிரின்ஸ் யாதவ், மயங்க் யாதவ் இவங்க எல்லாம் சொன்னாங்கன்னா இல்ல நீ இங்க போடு, இங்கதான் எனக்கு போடணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் பவுலரோட எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, பட் அதான் மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்கு, அதனால மெயின் அவுட் பண்ணாங்க. பட் ரஷித் கான் ஃபார்ம் ரொம்ப முதல்ல வந்து நிறைய ரன்னும் கொடுத்தாரு, விக்கெட் எடுக்கல. கடைசியில கொஞ்சம் எக்கனாமிக்கலா ஆயிட்டாரு. பட் ஆனாலும் விக்கெட் எடுக்கல. அன்பார்ச்சுனேட்லி வெரி புவர் சீசன் ஃபார் ஹிம். ஐபிஎல் லெவலுக்கு இது பத்தாது. ஐபிஎல் லெவலுக்கு as a foreign leg spinner இருக்கலாம்னா என்ன இப்போதைக்கு கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா நான் ஒரு 6 அடிக்க முடியும்,
கொஞ்சம் ஃபீல்டிங்கும் பண்ணுவேன்றத வச்சு அந்த ஓட்ட சிக்ஸ் மாதிரி தெரியுது. அடிக்கலையா அவர் இந்த தடவை? when it mattered அந்த சிக்ஸ் அடிக்கலையே. யூஸ்வலா ஒரு பேட்டிங் வந்து அவரோட போன ஹையஸ்ட் இந்த வருஷம் வாட்டி வந்து 12 ரன் அடிச்சிருக்காரு. போன வருஷம் ஒரு மேட்சே ஜெயிச்சு கொடுத்தான்னு நினைக்கிறேன். கடைசியில இருந்து அடிச்சு 15 கொடுத்து மேட்சுக்கு 40 ரன் அடிச்சிருக்காரு. 28 பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, 40 ரன். மொத்தமாவே டோர்னமெண்ட் முள்ள சேர்த்து 3 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. நம்ம போன வருஷம் இந்த பேக் பெயின்னு சொல்லி பேக் பெயின் வந்ததுல இருந்து அந்த ஒரு சர்ஜரி போனாரு. அதுல இருந்து வேர்ல்ட் கப் அப்புறம் நினைக்கிறேன் இஸ் நாட் பீன் இன் கிரேட் ஃபார்ம் சின்ஸ் தென். அது அந்த அளவுக்கு அந்த டர்ன் கிடைக்கல என்னன்னு தெரியல. அதான் எல்லாம் டெக்னிக்கலா அனலைஸ் அதுலதான் அவங்க பண்ணிட்டாங்களே. சூச்சமா, அவருடைய சூச்சமா 100 அகமது ரிலீஸ் பண்ண வச்சது. இந்நேரம் 100 அகமது தான் அவரும் இந்த ஸ்குவாட்ல இருந்தா யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு நல்லதா சாய் கிஷோரும் விளையாடிருப்பாங்க. அது நல்லாதான். ஓகே, எனிவே சென்னைக்கு அது அதான் ஓரளவுக்கு செட் இப்ப ஆயிடுச்சு. ரஷீத் கான் என்ன பண்ணுவாங்க? ரஷீத் கான் வந்து மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப தேடிட்டு இருந்தாங்களே, நீங்க வச்சுக்கோங்க, எங்களுக்கு யாராவது திலக் வர்மா மாதிரி ஒரு ஆள் கொடுங்கன்னு கேட்டா வாங்கிக்கலாமா? திலக் வர்மாலாம் வாய்ப்பே இல்லை. அது நீங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் பத்தி அப்படி நினைக்காத. அவங்களுக்கு வந்து இந்த போல்ட், பும்ரா, ஆர்ச்சர் அப்படின்ற மாதிரி ரஷீத் கான் அப்படின்ற அந்த பேருக்காக ஏதாச்சும் பண்ணுவாங்களா? அப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னா திலக் வர்மா ரொம்ப இன்டெகிரல் அந்த எனக்கு வெனியூலயும் தோணுது. ஃபிங்கர் ஸ்பின்னர் இது லிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் ஒன்றும் பெருசா தெளிவாக மாட்டாங்க. அதெல்லாம் யோசிக்க பார்ப்போம். மாட்டாங்கன்ற ஒரு ஒரு இதுதான். சச்சின் டெண்டுல்கர், ஜெயசூர்யா ஓப்பனிங் இறங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் அந்த இந்த ஆசை SA20 அவங்க அப்படிதான் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் சீசன்லாம் அவங்க ஜெயிக்கவே இல்லை. SA20 கொஞ்சம் எல்லா திருந்துறாங்கன்னு இடத்துலயும் நினைக்கிறேன். வச்சிருக்காங்கல்ல, அதுக்காக சொல்றேன். மத்த எல்லா பிரான்ச்சைஸ்க்கும் விளையாடுறாருல்ல. சரி, ஆனா பார்ப்போம். அவங்களோட பவுலிங் பட் ஆனா குஜராத் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா நிறைய இன்னும் இவங்களுக்கு ஓவர்சீஸ் மிஸ்ட்ரி ஸ்பின்னரோ ஒரு லெக் ஸ்பின்னரோ வேணும்னாலும் அதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. வெற்றி ஹோம் பிளேயர் காரோட்டி நிறைய பிளேயர்லாம் இருக்காங்க. அந்த ஆப்கானிஸ்தான்லயே வண்டி வண்டியா இருக்காங்க லெக் ஸ்பின்னர்ஸ். கசன் ஃபார் விட்டோம். கசன் ஃபார் வந்து இப்போ தான் இன்ஜுரி ஆனார் மும்பை இந்தியன்ஸ்க்கு. அவர் திரும்ப எப்போ ஃபிட் ஆனா அவர் ரொம்ப ஸ்பின்னர் ரொம்ப தான் இன்ஜுரி ஆகிறாரு. பட் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸும் இருக்கு வெளியே. ரஷீத் கானுக்கு பதிலாக அவங்க எடுக்கணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. மேபி ஒரு சீசன் வந்து ஒரு ஃபாரின் ஸ்பின்னரையும் இப்போ நூர்மான் ரஷீத் மாதிரி அலாங் சைடு வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட அவங்க பார்க்கலாம். டேக் இட் ஆஃப்டர் சீசன் ஆல்சோ. ஆமா, ஸோ அதனால அந்த ஆங்கிள்லேயே அவங்க பார்க்கலாம். ட்ரெடிஷ்னலா ஆரஞ்சு கேப் வச்சிருக்க டீம் ஜெயிக்காது. இது வரைக்கும் ஜெயிச்சது கிடையாது. அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. கெய்க்வாட் ஒரு தடவை ஜெயிச்சாரு. கெய்க்வாட் தான் நம்ம ஜெயிச்சோம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, அதான் கெய்க்வாட். ஓகே, அப்போ பர்பிள் கேப் பிராவோலாம் வச்சிருந்தப்ப நம்ம ஜெயிச்சோமே. ரெண்டு பேரும் வந்து வச்சிருந்தும் அவங்களால ஜெயிக்க முடியல டோர்னமெண்ட்டை. 2 கேப் அவங்க தான் வச்சிருந்தாங்க. பட் சொல்ல முடியாது, பார்ப்போம். நெக்ஸ்ட் சீசனுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அந்த கேம் தான் ரிலீஸ் ஆர் ரிட்டைன் கேம் போயிடலாமா? அதான் நெக்ஸ்ட் சீசனுக்கு என்ன, அவங்க ரபாடா வந்து தே ஹேவ் டு வாட்ச். இந்த தடவை வந்து அவர் நடுவில் கேப் விட்டு வந்ததுனால சரியா போடலையா? they can just watch international matches. திரும்ப ஒரு ஃபார்முக்கு வந்தாருன்னா they can just continue with him. ரபாடாவோட 10 சம்திங் கிடைக்கும். ரபாடா ரிலீஸ் பண்ணா 10 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். பட் ஆனா அவங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும், ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர். இதோட வெளியே நல்ல பிளேயர் கிடைப்பாங்களா? அதான் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் நியூ பாலிங் போடுற மாதிரி யாராச்சும் எடுத்துட்டாங்கன்னா. இப்போ கோச்சே நல்லா பண்ணலன்றீங்களா? கோச்சே நல்லா தானே பண்ணல. ஒரு முதல் 2 மேட்ச் நல்லா போட்டாரு, அப்புறம் சரியா போகல. ரபாடா கம்பேர் பண்றப்ப ரபாடா 4 மேட்ச் 2 பேருமே 4 மேட்ச் 2 பேருமே ரபாடா எக்கானமி 11.5 இவர் 11. விளையாடுற அளவுக்கு 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணல. என்ன கோச்சேக்கு வந்து ஒரு பேட்டிங் கொஞ்சம் அடிப்பாரு, அவ்வளவுதான். கோட்ஸே ஆவரேஜ் 36, ரபாடா ஆவரேஜ் 42. ஆளுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காங்க 4 மேட்ச்ல. இல்ல இவர் கடைசியா நம்ம சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரிஸ் ஆடணும் ஞாபகம் இருக்கா? ரபாடா இவர் கோச்சே கடைசியில ஒரு காட்டினாரு. இதுலயுமே ஒரு மேட்ச் 6 அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாரு கடைசியா. அதெல்லாம் ஓகே. பட் அதான் இவங்களுக்கு அதுவும் வந்து ரொம்ப ஷார்ட் டெயில் இருக்கு. அதனாலதான் இவங்க வந்து அர்ஷத் கான் இவங்களெல்லாம் விளாடுறது வந்து சரி கொஞ்சம் பேட்டிங் வேணும்னு விளாடுறாங்க கடைசியா செவட்டிக்கு அப்புறம். பட் அதான் தே ஹேவ் டு மேக் டிசிஷன். வாஷிங்டன் சுந்தர் என்ன பண்றது? அவரை வந்து பெர்மனண்டா விளையாட விடுவாங்களா ஒரு பேட்ஸ்மேனா நம்பி? அதெல்லாம் தே ஹேவ் டு மேக் டிசிஷன். ரொம்ப நிறைய பவுலர்ஸ் எல்லாம் போறாங்க, அதுவும் ஒண்ணு. 6 ஆப்ஷன்ஸ் தேடுறாங்க. ஒரு 6 ஆப்ஷன்ஸ் இருந்தா போதாதா? ஷாருக் கான் இல்லாம சொல்றேன். அவங்க தெரியல, நேரா தான் ஒரு பவுலிங் கோச் தான் போகணும் நடமுடிக்கிறாரு. ஷாருக் கான் அதான் வாஷிங்டன் சுந்தர்லாம் வந்து இம்பாக்ட் இல்லாம எல்லா மேட்சும் விளாடணும். பேட்டிங்கே ஒரு டாப் 3 முடிஞ்சோடனே 4 or 5 டிபெண்டிங் ஆன் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டர் ஆடிடணும். அதான் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். சரி பார்க்கலாம். இப்போ கேம் போலாமா? ஓகே, பட்லர் ரிட்டைன்.
இங்கே சாய் சுதர்ஷன் ரீட்டைன், கில் ரீட்டைன், ஷெஃபன் ரொதர்ஃபோர்ட் ரீட்டைன், ரீட்டைன் ஷாருக் கான் நான் வந்து ரிலீஸு. ரீட்டைன் ரீடைன் ஓகே. வாஷிங்டன் சுந்தர் ரீட்டைன். ரீட்டைன் ஆர் ரீடைன் ட்ரேட். ஓகே. குசால் மெண்டிஸ் பண்ண முடியாதுல்ல. கிறிஸ்டால் மெண்டிஸ் வந்து போஸ்ட் பண்ண தான் பண்ண முடியாது. முடியும். ஓகே. ராகுல் தேவட்டியா ரீட்டைன். ரீட்டைன் ரீடைன் அர்ஷத் கான் ரீட்டைன். ரீட்டைன் ரீடைன் ரபாடா ரிலீஸ். ரிலீஸ் ஆர் ட்ரேட். ரிலீஸ் ஓகே. ஜெராட் கோட்ஸே ரிலீஸ். ரிலீஸ் ரஷீத் கான் இந்த சீசனுக்கு ரீட்டைன் மேபி. ரீட்டைன் ஆர் ட்ரேட். ரீட்டைன் ஆர் ட்ரேட். ரீடைன் ரீடைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. சாய் கிஷோர் ரீட்டைன். ரீட்டைன் ரீடைன் முகமது சிராஜ் ரீட்டைன். ரீட்டைன் சிராஜ் ரீடைன் கரீம் ஜன்னத் ரிலீஸ், நெவர் பை பேக். ரிலீஸ் அது வாங்கினப்பே எல்லாம் சொன்னாங்க என்னடா அப்படின்னு. குல்வந்த் கெஜ்ரோலியா ரிலீஸ் ரிலீஸ். பிரசீத் கிருஷ்ணா ரீட்டைன் ஆப்வியஸ்லி. ரீட்டைன் இதுல வந்து இஷாந்த் சர்மா ஃபிட்னஸ் இருந்தா இன்னொரு சீசன் கூட ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு ரிலீஸ் நினைக்கிறேன். ரிலீஸ் ஏன்டா? இல்ல see they can go for newer options. அப்படி கிடைக்கலன்னா கடைசியா இஷாந்த் சர்மா திரும்ப கூட எடுத்துக்கலாம். இஷாந்த் சர்மா அது நேராஜி கோட்டாடா, அவர் ஃபிட்டா இருந்தானா அந்த கோட்டாவை அப்புறம் எடுத்துக்கோங்கன்றேன். ஃபர்ஸ்ட் வேற யாராச்சும் இப்ப நான் ப்ரீ சீசனே சொன்னேன் இஷாந்த் சர்மா கொஞ்சம் விளையாடுவாருன்னு சொல்லி. நேரா வச்சிருப்பாரு. ரிட்டையர். அது ஓகேடா, ஃபிட்டா இருந்தா கண்டிப்பா விளையாடுவாருன்னு நான் நினைக்கிறேன். So இல்ல இதுதான் பியூஷ் சாவ்லா மாதிரி அவரும் அனௌன்ஸ் பண்ணுமா? அது Please கிடையாது. தான் So திரும்ப இதான் எடுத்துப்பாங்க. ஸ்குவாட்ல விளையாண்ட பிளேயர்ஸை மட்டும்தான் நம்ம இப்போ டேக்கிங் இன்டு கன்சிடரேஷன். விளையாடாதவங்களும் இட் பி டிஃபிகல்ட் டு டேக் அ கால். அதனால இதுதான் நம்மளுடைய இது. மானவ் So மானவ் என்ன பண்ணுவாங்க? மானவ் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மானவ் சுத்தர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இம்பாக்ட்ல நிறைய இருந்தார்ல. சாய் கிஷோர் பேக்கப்பாவா? ஸோ அதுதான். ஸோ பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிடி வந்து டாப் 3 நம்பி ஓட்டினாங்க. பவுலர்ஸ் ஒரு 3 பேர் வச்சு விளையாண்டாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 11 பேர் விளையாட வேண்டிய கேமை வந்து ஒரு 6 பேர் 7 பேர் வச்சு விளையாண்டாங்க. அட்லீஸ்ட் 11 பேர் விளையாட வேண்டிய கேமை ஒரு 10 பேர் வச்சு விளையாண்டா தான் ஜெயிக்க முடியும். அந்த 2-3 பேரை ஸ்டெப் அப் பண்ணுற வரைக்கும் தே வில் அந்த லாஸ்ட் ஹர்டில் வந்து தே வில் ஃபால். அந்த இன்னும் ஒரு அட்லீஸ்ட் 2 மினிமம் அந்த மேட்ச் வின்னிங் பிளேயர்ஸ் உள்ளே கொண்டு வரணும். அது இன்னைக்கு இந்த வாட்டி ரபாடாவும் ரஷித் கான் இருந்திருந்தாங்கன்னா தேர் ஸ்டோரி குட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட். பட் இல்லை. பட் நெக்ஸ்ட் இயருக்கு தே நீட் டு ஃபைண்ட் அட்லீஸ்ட் 2 players லைக் தட். அது அவங்க பண்ணுறாங்களா இல்லைன்னு we have to wait and see. நீங்களும் உங்கள் ஃபைனல் கமெண்ட் சொன்னீங்கன்னா we can sign out. இல்ல அதான் ஆல்மோஸ்ட் எல்லா டிசிஷன்ஸும் மேட் தான். ரபாடா மட்டும் தே கேன் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். அவர் திரும்ப 1 month கேப்ல போட்டாரு. இப்போ மேபி இந்த டெஸ்ட் மேட்சஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா போட்டாருன்னா தே கேன் ஜஸ்ட் கோ ஹெட் அண்ட் ரிட்டைன் ஹிம் ஆல்சோ. அது மட்டும் தே ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். அதர்வைஸ் அதர் டிசிஷன்ஸ் எல்லாமே பண்ணிடலாம். அவங்களுக்கு இன்னும் நல்ல இது என்னன்னா அவங்களுக்கு ஃபாரின் ஸ்லாட்ஸ் தான் 2 ஃபில் பண்ணும் ரபாடா இல்லைன்னா சொல்கிறேன். ஸோ அது வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் காசு வச்சுட்டு போனால் தே வில் ஹேவ் ஆப்ஷனில் எடுக்கிறதுக்கு ஈஸி தான். ஆப்ஷன்ஸ் இந்தியன் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. என்ன ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் பெர்ஃபார்ம் வெல் இந்த ஆப்ஷன். நல்லா கொஞ்சம் அளவுக்கு டீம் கொண்டு வந்தாங்க. இந்த ஆப்ஷன் ரொம்ப நல்லா தான் பண்ணாங்க, பில்ட் பண்ணாங்க. ஸோ 2-3 ஸ்லிப்அப்ஸ் இருக்கு. ஐ திங்க் அது கவர் பண்ணிடுவாங்க. ஸ்லிப்அப்ஸ் இல்லை, இவங்க பிளான் பண்ண அளவுக்கு அது போகல. ஸோ ஸ்லிப்அப்ஸ்ன்னு சொல்றதை விட அவங்க பிளான் பண்ண அளவுக்கு பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ தே கேன் சேஞ்ச் இட். அவங்க விக்ரம் சோலங்கி வந்து உட்காந்து நேரோட ஸ்கெட்ச் போட்டு ஏதாவது தூக்குவாங்க, நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். இந்த மிடில் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் மேட்ச் டைம் கிடைக்கல. தோனி இதுல சொன்னாரு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையில்லை, டைரக்டா மேட்ச் பிராக்டிஸ் என்னதான் ட்ரைனிங் பண்ணாலும் மேட்ச் பிராக்டிஸ் மாதிரி வராது அதுன்னு சொல்லி இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து எல்லாரையும் மேட்ச் பிராக்டிஸ் பண்ண விட்டு அவளுக்கு தேத்தணும் கடைசியில. அந்த மாதிரி மேட்ச் பிராக்டிஸ் கூட சான்ஸ் கிடைக்காம சிமுலேஷன் இருந்தாலும் சிஎஸ்கே கொண்டு வந்துடுறாரு. இல்ல, அதுக்கு ஷாருக் கான் சார் கேட்டாங்க இன்டர்வியூல, உங்களுக்கு மேட்ச் பிராக்டிஸே இல்லையேன்னு. நாங்க சிமுலேஷன் கேம் வச்சு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார். ஸோ அது ஒரு காரணமா இருக்கலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத அந்த ப்ரெஷர் இருக்கலாம். ஹோப்ஃபுல்லி அது ஏதாவது வேணா ஆர்டர் மாத்தலாமா இல்லையானா அது கஷ்டம் தான். இவங்க வந்து செட் ஆயிட்டாங்க. பட் அடுத்த வருஷம் இருக்கு, டெக்னிக்கலா பிரிச்சு வேஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறோம். வில் சி. ஹோப்ஃபுல்லி தே ஹேவ் பட் குட் சீசன் this year. Top 4 finish பண்ணிருக்காங்க. We'll be back with a review for the teams. Bye.